வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய், ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்திங்கன்னா நம்மளுடைய பலாத்தோட்ட அப்டேட்டுங்க. பலா காய் பாருங்கள் என்ன மாதிரி காய் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக வச்சுருக்கு இல்லையா? சவுண்டு பாருங்கள். பலாச்செடி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அரை காய் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பாதி காயாக நல்லா வந்திருக்கு. இன்னும் ஆனால் கண்டிப்பாக ஒரு மாதம் ஆகும். அத்திச்செடி வந்து நம்ம விட்டு போட்டோம் இல்லையா? பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி. இந்த மாதிரி காய் வச்சுருக்கு. பட் ஆனால் இது வந்து ஃபுல்லாக அடியோடு நம்ம கட் பண்ணி விடணும். இன்னும் கட் பண்ணல, மழைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு மரத்தில் தான் பார்த்திங்கன்னா மரத்தில் வந்து மேலெல்லாம் நல்லா காய் வச்சுருக்கு பாருங்களேன். ஆனால் இது ஒன்று ஒன்றே நம்ம கட் பண்ணி விட்டுருந்தா ஒன்று ஒன்று இருந்தால் இன்னும் சூப்பராக நம்மளுக்கு வச்சுருக்கோம். ஆனால் நம்ம ரெண்டு ரெண்டாக என்ன பண்ணியிருக்கோம், விட்டாச்சு. ஹைட்டாக இருக்கிறதுனால நம்மளால் கட் பண்ண முடியல. இப்போ இந்த மரத்தில் அடியிலையும் பார்த்திங்கன்னா நல்லா காய் நல்லா பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம மாட்டுடைய எருவு இருக்குல்ல, மாட்டுடைய சாணம் வந்து இங்கே தான் கொட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா சூப்பராக வச்சுருக்கு. இந்த மாதிரி நல்லா சத்து இருந்தால் சூப்பராக வைக்கும் காய் நமக்கு. காய் பார்த்திங்கன்னா அருமையாக பிடிச்சிருக்கு. இருந்தும் பார்த்திங்கன்னா இப்போ திரும்பி இந்த மாதிரி நமக்கு வந்து பிஞ்சும் எடுக்குது. சூப்பராக இருக்குல்ல? பிஞ்சு எடுக்கும். ஆனால் போன வருஷம் ஃபுல்லாக இந்த பாருங்கள் அடியில் இப்போ காய்ச்சி இருக்குல்ல, காயாக இருக்குது, காஞ்சிருக்கு. இந்த மாதிரி அடியில் இந்த காம்பில் தான் ஃபுல்லாக இருந்தது காய். இந்த வருஷம் ஆனால் அடியில் வைக்கல. அடுத்த சீசனுக்கு வேணால் வைக்கலாம் மேபி, தெரியல. நல்ல காய். இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா முன்னே அசம்பு இருந்தது இல்லையா? இது ஆட்டோமேட்டிக்காக அசம்பு போயிட்டுருக்குது. இதில் வந்து அசம்பு இல்லை. இந்த காய் பாருங்கள், அசம்புக்கு பின்னாடி இருக்க காய் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த முறை பார்த்திங்கன்னா நல்லா வச்சுருக்கு. மழை வரவும் காய்ங்கெல்லாம் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்களேன், இது வந்து இந்த மழை வந்து அரைக்குறையாக இந்த மழை பெய்யறதுனால இது வந்து ஃபுல்லி டேமேஜ்டு. ஆனால் காய் நல்லா தான் இருக்குது. இதே மாதிரி தான் பாருங்கள், இந்த தூரல் படுறதுனால அந்த காய் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகுது இல்லையா? இந்த மாதிரி மாங்காய் காய் வச்சுருக்கு. எவ்வளோ மேக்ஸிமம் டேமேஜ் ஆகுமோ அந்த மாதிரி ஆயிருக்கு காய். ஆனால் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த பெரிய பெரிய மரத்தில் வச்சதெல்லாம் வந்து கீழே விழுந்துடுச்சுங்க. ஓகேங்களா? என் ஹஸ்பண்ட் பேச்சை கேட்காம டிராக்டர் வர வச்சு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இழுத்து விடுவோம், களைகள்லாம் வரும்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம், டிராக்டர் வர வச்சு நடுவில் மட்டும் மரத்துக்கே டச் ஆகாமல் ஓட்டலான்னா இந்த மாதிரி தாங்க ஓட்டியிருக்கான். அட கடவுளே, இந்த வேலை செய்யாமல் இருந்திருக்கலாம். இதுக்கு நான் இவ்வளோ தான் திட்டு வாங்கினேன்னே சொல்ல முடியாது. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது களை அதிகமாக இருக்குன்னு நமக்கே தெரிஞ்சது தானே, களைக்கொல்லையும் அடிக்கக்கூடாது. இது பவர் வீடர்லலாம் இது ஓட்டுறது தானே, எவ்வளோ நாள் ஓட்டுறது? நம்ம இந்த 4-5 ஏக்கரை ஓட்டுறதுனா வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி அந்த களையோட இந்த மண்ணு சேர்ந்து உருண்டை உருண்டையாக பாருங்களேன் எப்படி எடுத்து குவியல் குவியலாக சேர்த்து விட்டாச்சு. இது இப்போ நம்ம எப்படி களைக்கிறது? எல்லாமே மேலே பாருங்கள், அந்த மேலே கொய்யா தோட்டத்துலேயும் அதே மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். ஆக்சுவலி இந்த டிராக்டருடைய ஓனர் வந்து ஒழுங்காக தான் ஓட்டியிருப்பாங்க. அவங்க பதிலாக ஒரு சின்ன பையனை அமைச்சிருப்பாங்க போல இருக்குது. இந்த மாதிரி ஓட்டிட்டான். எல்லா இடமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மண் வந்து சேர்த்து விட்டுட்டு போயிட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம மஞ்சள்லாம் கட்டிடணும், தண்ணி நிற்கிறதுக்கு சைடில் காவெல்லாம் கட்டிடணும் இல்லையா? எல்லாமே ஓட்டி இந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணிட்டான். என்ன பண்ணுறதுனே தெரியல. கடவுளே கடவுளே, நாம் ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள்.
இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறது, மெரிச்சும் வச்சு போயிருக்கிறோம். ஆள் வச்சு ஒன்றுமே செய்ய முடியாதுங்க பாருங்கள். இந்த மண்ணெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது? ஐயோ கடவுளே, நான் அப்போவே சொன்னேன் உனக்கு தேவை தான் இதெல்லாம் பண்ண அப்படின்றாரு அவர். இது வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீனாக ஓட்டியிருக்கணும். இவன் இந்த மாதிரி அரைக்குறையாக பண்ணவும் அவர் நீ டிராக்டர் எடுத்துன்னு முதல்ல கிளம்பு சாமி அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுருக்குறாரு. ஆனால் மண் பாருங்கள் சூப்பராக இருக்குதுல்ல, மண் அருமையாக இருக்குது. ஆனால் ஓட்டினது வந்து சுத்தமாக சரியில்லை. நம்ம எந்தெந்த சைடில் தான் நம்ம பிரச்சனையை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் இது வந்து நம்ம வந்து 5 கலப்பைன்னு சொல்லுவோம், அதில் ஓட்டியிருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து 9 கலப்பை. நான் அப்பயும் விட மாட்டேன். ஏன்னா நம்ம இந்த செடியை சுற்றி ஓட்டுறது வந்து பவர் வீடரில் ஓட்டிக்கலாம். ஓகேவா. ஆனால் ஃபுல்லாலாம் ஓட்ட முடியாது இல்லையா. ஓட்ட முடியுமா முடியாதான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இது ஒரு ஃபால்ட்டாங்க. ஓட்டும் போது செடி வந்து அடிப்படுமா படாதா, என்னுடைய மரம்லாம் போச்சு, தோப்பெல்லாம் போச்சு அப்படின்னு ஒரே கம்ப்ளைண்ட் இந்த கிளை ஒடிஞ்சதுக்கு. நம்ம என்ன சொல்ல, நம்ம நேரம் சரியில்லைன்னு தான் சொல்லணும். நமக்கு என்றைக்கு தான் நேரம் சரியாக இருந்திருக்கு. இந்த மூங்கில் பார்த்திங்களா சூப்பராக வந்துருச்சு. எனக்கு மூங்கில் மரம்னா உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அது யாருக்கு எப்படியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பராக வந்துருக்கு பார்த்திங்களா. இந்த பழம் தான் ஃபஸ்ட்டு பழுக்கும் அப்படின்னு நானும் நினச்சிட்ருக்கேன். இன்னும் வந்து தெரியல. சவுண்டு பாருங்கள். ஆனால் காயாக தான் இருக்குது. பழம்னா நல்ல ஸ்மெல் வரும் நமக்கு. பலாக்காயெல்லாம் இந்த மாதிரி வந்து அப்படியே மரம் ஃபுல்லாக பிடிச்சாதாங்க பழம் மரம். ஓகேவா. சூப்பராக இருக்குல்ல. ஒரு பெரிய மரத்தில் காய்க்கிறது பெரிய விஷயம் இல்லைல்ல. இந்த சின்ன மரத்தில் இவ்வளோ காய் நிற்கிறது தான் பெரிய விஷயம். இது வந்து முள் விரியல. நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பழம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கூட இது மாதிரி இருக்கிறது தயவு செய்து வாங்கக்கூடாதான். ஓகேவா. இது வந்து இதில் வந்து சுளைகள் வந்து கம்மியாக இருக்குமா. இந்த மாதிரி முள் விரிஞ்சிருக்கும். இதுக்கு அதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதா பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது 2 பலாக்குமே வந்து இந்த எட்ஜ்லேயும் தெரியுது வித்தியாசம் பாருங்கள். இது வந்து முள் நெருக்கமாக இருக்குது, இது வந்து பிஞ்சு. இது வந்து முள் நல்லா இந்த மாதிரி விரிஞ்சு நல்லா பூ மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இது ஷார்ப்பாக இருக்கும், இது வந்து ஷார்ப் இல்லாமல் இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸு. இந்த மாதிரி இருக்கிற பழம் தான் வந்து சூஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்னொன்று ஓகேங்களா. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வளைவாக வருது பார்த்திங்களா. இந்த மாதிரி வளைவாக வந்தால் இந்த குண்டாக இருக்கிற இடத்துல சுளை இருக்கும், இந்த பள்ளமாக இருக்கிற இடத்துல சுளை இருக்காது. திரும்பி குண்டாக இருக்கிற இடத்துல தான் இருக்கும். ஆனால் உள்ளே வந்து சுளைகள் வந்து எப்படி இருக்கணும் நமக்கு என்ன பண்ணாது தெரியாது. அப்போ தான் நம்ம பழம் எப்படி சூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி உருளையாக இருக்கணும். இதுதான் வந்து நம்ம பலாப்பழம் சூஸ் பண்ணும் முறை. ஓகேவா. நல்ல இன்ஃபர்மேஷனில் இது தெரியாத ஆளே இருக்க முடியாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதே போல் இதுவும் இது அட்லீஸ்ட் வெயில் பட்டு இது வந்து இந்த மாதிரி கருப்பாக இருக்குது. பனி காலமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கருப்பாக இருக்குது. இருந்தோம் சீக்கிரம் பழுத்துரும்னு பார்த்தேன். சவுண்டு பாருங்கள், சவுண்டு பார்த்துக்குங்க. ஆனால் எனக்கு தெரியாது ஓகேவா. ஆனால் இன்னும் பழம் வரல. எனக்கு வந்து ஸ்மெல் வந்தால் தான் தெரியும் இது பழம் இல்லைன்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், இந்த மாதிரி வந்து தண்டு வந்து ஒடிஞ்சிருக்கு. இருந்தாலுமே இது 2 காயும் வந்து கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருக்கு காப்பாற்றிட்டு தான் இருக்குது. மேலே வந்து டஸ்ட்டு பாருங்களேன். ஒரு இலையை பிச்சுட்டேன், பால் எப்படி கொட்டுது பாருங்களேன். இதுதான் பலாப்பழம். நான் சொன்னேன்ல பார்த்திங்களா, இதில் வந்து காயே வைக்காமல் இருந்திருக்கு. இதில் இப்போ தான் இந்த பிஞ்சு வந்து விடுது. இப்படி வந்து இது ஆல்டர்னேட்டிவாக ரொட்டேஷனாக நம்மளுக்கு வந்து இந்த டைப் வந்து வியட்நாம் எல்லோ வந்து காய் வச்சுட்டே தான் இருக்கும். ஓகேங்களா. சீசன் இல்லாதே பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மாதம், ஆடி மாதம்மா, ஆவணி மாதம் தமிழில் சொல்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு காய் இல்லை. ஒரே மாதம் தான் காய் இல்லாமல் இருந்துச்சு. அது பழமோ இந்த மாதிரி பிஞ்சோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து ரொட்டேஷனாக என்ன இருக்கும், பலாக்காய் வந்து செடி ஃபுல்லாக நம்மளுக்கு வச்சுட்டே தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், இங்கேயும் மண்ணு ஃபுல்லாக எப்படி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான். இந்த பில்லெல்லாம் அப்படியே நின்றுடுச்சு. இந்த செம்மரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடிச்சிட்டு அடிபட்டுருச்சுன்னா இந்த மாதிரி பிளட்டு மாதிரி ஃபுல்லாக ரெட் ஆகிடுங்க.
செம்மரம் அப்படி தான், நீங்கள் வெட்டி விட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகிடும். எவ்வளோ ஒரு மோசமாக ஓட்டியிருக்கான்னு பாருங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தோட்டம் வந்து எந்த மாதிரிலாம் மெயின்டெனன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு என் வீடியோ பார்க்குறவங்க மேக்ஸிமம் அக்ரிகல்ச்சர் வீடியோ தான் பார்க்குறீங்க. மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த குவியலெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு உண்மையாகவே தெரியல. இவ்வளோ பெருசுன்னு கிட்டத்தட்ட இது ஒரு டிராக்டர் பிடிக்கும் இந்த இடத்துல இருக்கிற மண். உங்களுக்கு செம்மண் கலராகவே இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து ஒரு லோடு இருக்குது, ஒரு டிப்பர் வந்து மண் இருக்கும். இது எப்படி கலைக்கிறதுன்னு தெரியல. 9 கலப்பைன்னு சொல்லுவோம்ல, கொக்கி கலப்பைன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தான் எதனா ஒன்று ரெடி பண்ணணும். கொய்யா செடியெலாம் கூட கொய்யா செடி இடிக்க தான் செய்வாங்கல்ல, பின்ன நம்ம இந்த மாதிரி நெருக்கமாக ஓட்டும் போது இடிக்க தான் செய்யும். நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்களே, ப்ராவர்புக்கு தகுந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியாதுல்ல. இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணால் தான் தோட்டம் வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? ஓகேங்க, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.